கேஎஃப்எம் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். கலைஞன் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி மூலமாக ஒரு திரைக்கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு மற்றும் ஒரு சாதனைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இந்த வாரம் நம்ம யாரை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, ஒரு மலையாள ஆக்டர். ஸோ பன்முகம் கொண்ட கலைஞர் நிறைய மொழிகள் நடிச்சிருக்காரு. லாலேட்டன் அப்படின்னு எல்லாரும் செல்லமாக அழைக்கக்கூடிய மோகன்லால் அவர்கள். மோகன்லால் விஸ்வநாதன் அப்படிங்கிற ஒரு இயற்பெயர். மே மாதம் 21 1960 வருஷம் 10ஆம் திட்டால் தான் அவர் பிறந்தார், கேரளா மாநிலத்தில். அவர் ஒரு இயக்குனர், தயாரிப்பாளர், சிங்கர், டிஸ்ட்ரிபியூட்டர், இது மாதிரி பன்முகம் கொண்ட கலைஞர். 400க்கும் மேற்பட்ட படங்களில் ஒர்க் பண்ணியிருக்காரு. மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம் போன்ற பல்வேறு மொழிகளில் நடிச்சிருக்காரு. மலையாளம் சினிமா இண்டஸ்ட்ரியில் முக்கியமான ஒரு நபர் பார்த்திங்கன்னா பத்மஸ்ரீ, பத்மபூஷன் அப்படிங்கிற அவார்டு வாங்கியிருக்காரு. அது போக 2023 தாதா சாஹிப் பால்கே அவார்டு வந்து நம்மளுடைய ஜனாதிபதி அவர்கள் கையால் வாங்கினார், எல்லாத்துக்கும் தெரியும். அது போக 2009 துணைநிலை ஆளுநர் என்ற பதவியும் அவர் வகிக்கிறார். இந்தியாவில் அந்த பதவி வகிக்கக்கூடிய முதல் நடிகர் அப்படிங்கிற பெருமையும் அவருக்கு இருக்குது. 18வது வயதில் தான் 1978வது வருஷம் மலையாளத்தில் திறனோட்டம் அப்படிங்கிற படத்தில் ஒரு சைடு ஆர்டிஸ்டாக நடிக்கிறாரு. ஸோ அந்த படம் வந்து டெக்னிக்கலான இஷ்யூனால் வெளிவரவே இல்லை. கிட்டத்தட்ட 25 வருஷம் கழிச்சு அந்த படமே வெளியே வந்துச்சாமா. அந்தளவுக்கு வந்து டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1980 வந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் படத்தில் அறிமுகமாகிறாரு. ஸோ அந்த படத்துலேயும் ஒரு நெகட்டிவான ரோல் தான். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷம் நெகட்டிவ் ஷேட்லேயே நடிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து மம்முட்டியெல்லாம் முக்கியமான ஒரு நடிகராக வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு பகுதி. 1986 தான் ராஜாவின் மகன் அப்படிங்கிற படத்தில் மோகன்லால் ஒரு நடிகராக, ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிறார். அந்த படம் வந்ததுக்கப்புறம் நிறைய பேரால் அவருடைய நடிப்பு பேசப்பட்டது. ஸோ முக்கியமான ஒரு திரைப்படம் அவருடைய வாழ்க்கையில். அது போக நிறைய திரைப்படம் நடிச்சிருக்காங்க, நிறைய இயக்குனர்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக லால் சித்திக்கு, ஷாஜி கைலாஸ், பிரியதர்ஷன், சத்யநந்திக்காடு, பிருத்விராஜ், இப்படி ஜீத்து ஜோசப், இப்படி பன்முகம் பல்வேறு இயக்குனர்களோட, தமிழில் அதே மாதிரி நெல்சன், மணிரத்னம் போன்ற இயக்குனர்களுடைய அவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. குறிப்பாக நிறைய படங்கள் அவருடைய லைஃப்பில் சொல்லலாம். ஸோ ஒரு சில திரைப்படங்கள் சொல்கிறேன். பரதம், ஹிஸ் கைனஸ் அப்துல்லா, கிரீடம், தென்மாவின் கொம்பத்து, ஆறாம் தம்புரான், உஸ்தாது, அதுக்கப்புறம் நரசிம்ஹம், கிலுக்கம், மணிச்சித்திரத்தாழ், மின்னாரம், நாடோடி காட்டு, லூசிஃபர், திருஷ்யம் 1 and 2, தொடரும் போன்ற பல்வேறு திரைப்படங்களில் அவருடைய நடிப்பு ரொம்ப மிக பிரம்மாண்டமாக பேசப்பட்டது. அந்த அளவுக்கு வந்து அந்த கேரக்டராகவே வாழ்ந்திருப்பார். இன்னும் இப்போ சொல்லப்போனால் அந்த பழைய படங்கள் எடுத்திங்கன்னா 80s 90s திரைப்படங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப நல்ல திரைப்படங்கள் அவர் கொடுத்துருப்பார். நிறைய படங்கள் வந்து மலையாளத்துலேருந்து தமிழில் ரீமேக் ஆச்சு. அதுக்கும் வந்து அவருடைய நடிப்பும் ஒரு காரணம், இயக்கமும் அவரை வச்சு இயக்குனர்களை இயக்குனாங்க இல்லைங்களா, அதுவும் காரணம் சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து முக்கியமான ஒரு பகுதியாக இருந்தது. சரிங்களா. ஸோ இப்படி பல்வேறு திறமையால் நம்மளை கவர்ந்த ஒரு நடிகர் தான் மோகன்லால் அவர்கள். ஒரு குடும்பம் சார்ந்த கேரக்டர் எடுத்தாலும் சரி, ஒரு போலீஸ் அதிகாரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு சமூகம் சார்ந்த திரைப்படமாகட்டும், எல்லாத்துலேயுமே தனக்கு உண்டான அந்த சிறப்பான அந்த நடிப்பை வெளிப்படுத்தினதால் தான் இன்றைக்கி தன் அவார்டுக்கு ஒரு சொந்தக்காரர் நிற்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கேரளாலேயே ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பரத்துக்கு கூட ஒரு பணம் வாங்காமல் நடித்து கொடுக்கக்கூடிய ஒருத்தர் தான். அந்தளவுக்கு சமூக சிந்தனை உள்ள ஒருத்தர் தான். அதனால் வந்து இன்னும் பல திரைப்படங்கள் அவர் தர வேண்டும். தொடரும் திருஷ்யம் மாதிரி திரைப்படங்கள் இன்னும் நிறைய வரணும். ஏன்னா அந்த மாதிரி செலக்டட் மூவிஸ் எல்லாம் வந்து யாருனாலையும் பண்ண முடியாது. கண்டிப்பாக இயக்குனருடைய திறமையும் தான், அது போக மோகன்லால் போன்ற அந்த திறமையான நடிகர்னாலையும் தான் அந்த மாதிரி படங்கள் கொடுக்க முடிகிறது. ஸோ ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னு சொல்லலாம் அவரை. இன்னும் பல திரைப்படங்கள் வந்து நமக்கு காட்சியாக தர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வளர்க, வாழ்த்துவோம் அவரை, பல்வேறு விருதுகளை வெல்க. ஸோ அவருடைய ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் வளர்வதற்கு வாழ்த்துக்கள். அவருடைய பையன் தான் பிரணவ் மோகன்லாலுக்கும் தெரியும். முக்கியமாக சொன்ன போனால் ஹிருதயம் படத்தில் நடிச்சிருக்காரு. தமிழில் நல்லாவே ஓடின திரைப்படம் தான் அந்த படம், ஹிருதயம். அவருடைய மகனும் இப்போ வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர் தான் மலையாளம் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அவரையும் வாழ்த்துவோம். உங்களுக்கு மோகன்லால் அவர்களை எவ்வளோ பிடிக்கும், ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அது போக மலையாளம் திரைப்படம் நீங்கள் அதிகமாக பார்த்துருந்தீங்கன்னா அவருடைய திரைப்படங்கள் உங்களுக்கு எது பிடிக்கும், தமிழில் அவர் நடித்த படங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக மற்றவர்களும் அந்த படங்களை போய் பார்ப்பதற்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு மீண்டும் மற்றும் ஒரு வாரத்தில் மற்றும் ஒரு கலைஞரை பற்றி நம்ம பேசுவோம். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எலெக்ஷன் மறுபடியும் சொல்கிறேன், எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் ஏப்ரல் 23 எலெக்ஷன். எல்லாருமே ஓட் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டுக்கு யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அவங்களுக்கு ஓட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.
நன்றி, வணக்கம்.